இந்த சின்ன பொண்ணு கூட மட்டும் இனிமே விளையாடவே கூடாதுப்பா. ஆமாப்பா சோனி, என்னால முடியல. அவளால தான் என் நாட்டை இழந்தேன். ஐயோ கடவுளே. இப்போ நான் என்ன பண்ணுனேன்? என் கடமையை தானே நான் செஞ்சேன். ஆமா அதானே, நாங்க கரெக்டா தானே விளையாடணும். எப்ப நீங்க ரெண்டு பேரும் எரும மாட்டு கணங்கா இருக்கீங்க, நல்லா ஹைட்டா பனைமரம் மாதிரி வளர்ந்து வேற அழகா எங்க நாட்டெல்லாம் அப்படியே சுரண்டி எடுத்துடுறீங்க. என்ன ஹைட்டுக்கு தெரியுமா, ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஆட்டத்துலேயே சின்ன பொண்ணு அப்படியே வளர்ச்சி எடுத்துட்டா. அவ்வளோ இடத்தையும் என் இடத்த நிற்க கூட இடம் இல்லை தெரியுமா எனக்கு. எவ அப்பையும் சொன்னி உன்னைய பாவம் பார்த்து கொஞ்சம் விட்டேன்லவ. அதுக்கப்புறம் நான் பூ மாதிரி இடத்த தான் நான் பிடிச்சேன். எது ஒரே ஒரு கால் வைக்க எனக்கு ஒரு இடம் இருந்துச்சு அதுவா? அவ்வளாண்டி இடத்துல நின்றுக்கிட்டு உன் மேலே தூக்கி என்னால் கரெக்டாக கம்பை எரிய கூட முடியல. சரி கொஞ்சோட இடத்த மறுபடியும் நம்ம உங்ககிட்ட இருந்து திருப்பி வாங்கிடலான்னு உன் மேலே தூக்கி எரியலான்னு பார்த்தோன்னா 10 கிலோமீட்டர் தாண்டி அந்த ஆளை ஓடிடுறியா. அவ்வளோ தூரத்துக்கு என்னால் எப்படி எரிய முடியும் கரெக்டா உன் மேலே? எரியணும், குறி பார்த்து கம்பை என் மேலே எரியணும். அப்போதானே நீ என் நாட்டை பிடிக்க முடியும். உன் நாடு மேலே உனக்கு ஆசை இருந்தால் நீ கரெக்டாக எரிஞ்சிருக்கணும். என் இடத்துலையும் கூட தான் சின்ன பொண்ணு பாதி எடுத்தா. நான் என்ன குறையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன்னை மாதிரி. இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓவர் தான்டா. ஹைட்டா இருக்கீன்னு உங்க கை எவ்வளவு நிலத்துக்கு நீளுதோ நல்லா அழகா வளைச்சு பிடிச்சு அவ்வளவு இடத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்க வின் பண்ணாலும் எங்க கை அவ்வளவு தூரத்துக்கு நீள மாட்டேங்குது. கொஞ்சோட இடம் தான் எடுக்க முடியுது. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் பூமாரி? நீங்க கொஞ்சமாவது பாவம் பார்த்து எங்களுக்கு கொஞ்சமா எடுக்கணும். அப்படியே வளைச்சு மொத்தமா எடுத்துக்கிட்டுறீங்க அவ்வளவு இடத்தையும். அப்பதானே எங்க நாடு பெரிய நாடாகும். அப்பதானே சீக்கிரம் கேமும் முடியும். அதுக்காக தான் அப்படி பண்றது. அது மட்டுமா பண்றீங்க? எங்க சின்ன பொண்ணு வாங்கிட்ட கை வச்சிருவாளோன்னு சொல்லிட்டு நீ அவளை அடிக்கவே மாட்டேங்க. அவ மேல கம்பு தூக்கி போடவே மாட்டற. எங்க ரெண்டு பேர் மேலேயும் தான் தூக்கி போடுற. ஆமா, அவ இருக்க கைக்குல அவ என் பக்கத்து நாடு டக்குன்னு அடிச்சு பிடிச்சு அவ்வளோ இடத்தையும் பிடிச்சான்னு வையி. அப்புறம் சுத்தமா நானும் உங்களை மாரி தான் ஒரே ஒரு கால் வைக்க இடத்த வச்சுக்கிட்டு விளையாடணும். அதனால தான் நான் அவ பக்கம் போகவே இல்லை. உங்க ரெண்டு பேரையும் நாங்கள் ரெண்டு டார்கெட் பண்ணோம். அதான் உங்களை கூட இனிமே விளையாடவே வர மாட்டோம் பாரு. அதான் இந்த கேமுக்கு வரையே மாட்டோம். ஆமாப்பா நானும் வர மாட்டேன். நமக்குலாம் இந்த சதீஷ் ஜெகன் இவங்கதான் சரி. ஆமாப்பா பூமாரி, அவங்களாம் நம்ம சைஸுக்கு இருக்கிறதுனால அவங்க கை நம்ம கையெல்லாம் கொஞ்சம் குட்டையா இருக்கிறதுனால கரெக்டாக கொஞ்சம் இடம் தான் எடுக்க முடியும். அதே அளவுக்கு இவ்வளோ கூடலாம் நம்ம சேர்ந்து இனிமேல் விளையாடக்கூடாது பார்த்துக்க. எங்க சோடி பயந்துட்டா. சிப்பா நான் ஒன்றும் பயப்படலை. உங்க கூட விளையாடுனா கேம் எங்களுக்கு விளையாட இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. அதை தான் சொன்னேன். சரி சரி சோனி கோவப்படாத. அடுத்த முறை நாங்கள் வந்து ஃபுல் கை நீட்டி இடத்த எடுக்க மாட்டேன். அப்படியே அரைக்கை நீட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இடத்தையா எடுக்க. என்ன என் பிள்ளைகள் ரெண்டும் என்ன பண்ணுது? ஐ பெரியம்மா எப்ப வந்தீங்க? வாங்க பெரியம்மா. அக்கா வாடு வா 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 வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். என்ன பெரியம்மா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? அம்மா வேற சந்தைக்கு போயிருக்காளா? இன்னும் வரலையே? இந்த அவங்க அம்மையும் பின்னாடி தான் வாரா பொருள் எடுத்துக்கிட்டு. நாங்களும் ஒன்னாதான் இந்த பெரிய பொண்ணு கார்ல வந்தோம். ஓ அப்படியா? அப்ப நீங்க வந்தது அம்மைக்கு தெரியுமா? தெரியும் தெரியும். என்ன வியாத்து போய் நிக்கி எப்படி உருவுறுத்து விளையாடிட்டு அடந்திய? ஆமா பெரியம்மா, அம்மா வேற வீட்டுல இல்லைன்னா தான் நல்லா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஏலா நீங்களும் இன்னும் சின்ன பிள்ளைகளும் கிடையாது. இப்படி தெருவில் கடந்துலாம் விளையாடப்படாதுல. உள்ள வீட்டுக்குள்ள இருக்க இடம் தெரியாம இருக்கணும். இனிமே சும்மா இருங்க பெரியம்மா. நீங்க இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னு தான் நாங்க அங்க வரையே முடியுங்க. வாங்க யாராவது ஒருத்தி வந்து வாங்குவாள்னு பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்காளுவ பேரு. பெரியம்மா என்கிட்ட தாங்கன்னு சொன்னோம்ல. நான் என்ன கொண்டு போறேன் வீட்டுக்குள்ள. கொண்டாங்க. வேற அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்க அக்கறை கூட இவ்வளவுக்கு கிடையாது. சரி அம்மா கொண்டா. என்ன வாங்கிட்டு வந்தா அப்படி? வேற சந்தைக்கு போனா என்ன வாங்குவாவ? காய்கறி தான். ஏம்மா நான் முறுக்கு மிச்சர் பண்டெல்லாம் கேட்டனே வாங்கலையா? அலையாதலாம் எல்லாம் இருக்கு. அதான் உங்க பெரியம்மா வாங்கிட்டாலாம் எல்லாம். அதனால நான் வாங்கலேதான். அப்படியா? அப்ப சரி. ஆமாம்மா நான் யானி மிட்டாய் மிக்சரு காரச்சோளம் வாங்கி வச்சிருக்கேன். வாங்க உள்ள வாங்க சாப்பிடலாம். ஐ ஜாலி ஜாலி. இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்காளுவ. ஏம்மா நீங்கள் வேலை வாங்க உள்ள. இல்ல பரவாயில்ல பெரியம்மா இருக்கட்டும். எங்க அம்மையும் வந்திருப்பாள வீட்டுக்கு. நாங்களும் வீட்டுக்கு போறோம். ஆமா வந்துட்டாவ. இருந்தாலும் பரவாயில்ல வாங்க. பண்டெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் பொறுமையா போலாம் காப்பிலாம் குடிச்சிட்டு. இல்ல பெரியம்மா இருக்கட்டும். நாங்க போயிட்டு வரோம். இப்ப வாங்க அப்புறம் போலாம். இல்லை சந்தியா பரவாயில்ல இருக்கட்டும். இந்த எங்கள் அம்மாவும் தேடுவாவே என்னைய. ஆமா சின்ன பொண்ணு, உங்க அம்மா உனக்கு பிடிக்கும்னு பாரசம் வாங்கினாவே. அது கூலிங் பேர போகுது. வேணா சீக்கிரம் போய் குடி யோடு. ஐ பலரசமா ஜாலி ஜாலி. என்ன இந்த போறேன். சரி பாப்பு மாதிரி நானும் போயிட்டாரேன். எல்லாருக்கும் பாய். பாய் பாய். இல்ல என்ன 4 பேரும் தெருவில் நின்று ஆட்டமா போட்டியே? நம்ம எங்கேயும் போல. நம்ம தெருவில் நாங்கதான் விளையாடணும். கேவலப்படுத்துறதுக்குன்னே இருப்பாளுவே. நான் வீட்டுக்குள்ள தானே பத்திரமா இருங்க பூட்டிட்டுன்னு சொன்னேன்.
ஏம்மா வேற எங்கேயும் போகல, நீயும் ஆரம்பிக்காத. அங்கே பெரியம்மா வேற ஏற்கனவே திட்டிக்கிட்டு இருக்காவ, எதுக்கு வெளியே நின்று ஆட்டம் போடுறியே, நீங்கள் என்ன சின்ன பிள்ளைலான்னு. நீயும் ஆரம்பிக்காதம்மா, நான் தான் உள்ளே போகிறோம். இப்போ சந்தியா ஓடி வந்துடும், இல்லைன்னா காதில் ரத்தம் வந்துடும். நாங்களாம் அந்த காலத்தில் கக்கூசு போவையெல்லாம் போவேன். இந்த பிள்ளைகள் இன்னும் மனசுக்குள்ளே சின்ன பிள்ளைகள்னு நினச்சிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. வளர்ந்துட்டோன்ற எண்ணமே இல்லை. இதுகளெல்லாம் என்னன்னு கரையேற்ற போகிறேன்னா தெரியல. அப்பனா அந்த இடம் வில்லங்க இல்லைன்னா நீ வாங்குறதுக்கு பார்க்க வேண்டியதானே சாரு? நான் எப்படி மைனி இப்போ வாங்க முடியும்? இப்போ தான் திருநெல்வேலியில் ஒரு இடம் வாங்கியிருக்கு, மறுபடியும் இங்கே கொண்டு போட முடியாதுல்ல, அதனால வாய்ப்பு இல்லை நான் வாங்குறதுக்கு. சரி அவையே சொல்லி அவ்வளோன்னு சரி சரின்னு மண்டையாட்டிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட கேட்டாலும் வேண்டான்னு தான் சொல்லுவார். அவருக்கு இந்த மாதிரி இடம் சும்மா வாங்கி போடுறதுலாம் விருப்பம் இருக்காது. ஏதாவது ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இடத்த தான் அவர் பார்ப்பாரு. நாங்களும் நச்சரிப்பு தாங்காம தான் ஒரு தோட்டத்தை பிடிச்சி போட்டார். இப்போ அதை குத்தகைக்கு அங்கே விட்டுருக்கு. நாங்களும் எப்போனா போனால் வந்தால் தேங்காய் மாங்காய் ஏதாவது வேணும்னா பறிச்சுக்கிடலாம், போனால் எடுத்துக்கிடலாம், தோட்டத்தை எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு வந்துக்கிடலாமே. அப்போ நமக்கு தோட்டத்தில் உள்ள பொருளும் கிடச்சிக்கிட்டா நமக்கு ஒரு தோட்டமும் கிடக்கும், பார்த்துக்கிடலாமேன்னு தான் அது வாங்கி போட்டு வச்சிருக்க. அந்த ஒன்று எங்கள் நச்சரிப்பு தாங்காம தான் அதை வாங்கி போட்டு வச்சிருக்காரு. அதனால இதை வாங்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் வேணா மைனி அண்ணன்ட்ட சொல்லி ஒரு இடம் வாங்க பார்க்கக்கூடாதா? வேணா இதை பேசி பாருங்களா நீங்கள். என்ன இவ நம்மளை வாங்குங்க, நம்ம வாங்கினா நம்மள காசு கொடுக்கணும். என்ன நம்மளை வாங்குங்க, நம்மளை வாங்குன்னா நம்ம தான் காசு கொடுக்கணும். அவள் வாங்கினா நாளைக்கு அவன் மொபைலை நம்ம கட்டும்போது, நம்ம பையலுக்கு கட்டும்போது நமக்கு வந்துடும் அந்த தோட்டம். நம்ம ஒன்று நினச்சா இவ ஒன்று நினைக்கால. மைனி என்ன யோசிச்சுட்டு இருக்கியே? இல்லை உங்கள் அண்ணன் என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வேணா அண்ணன்ட்ட பேசுகிறேன். நீ குத்தைக்கு கூட அதில் என்னவல்ல யார் லட்சுமி அவங்க கூட குத்தைக்கு எடுத்து பார்த்துக்கிட்டேன்னு தான் சொன்னாவே. அதனால் தோட்டத்தை பக்கம் ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிடாதீங்க. தோட்டம் பத்திரமா இருக்கும். நம்ம இங்கே வாங்கி மட்டும் அவங்க பையன் பேரலனாலும் வாங்கி போட்டுக்கிடலாம்ல, அவனுக்கு அவன் காலத்துக்கு தேவைப்படும்ல. ஆமாம் ஆமாம் சரிதான் நீ சொல்கிறதும். சரி நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நானும் பேசி பார்க்கேன். ஒத்துக்கிடலன்னா நீ ஒரு தடவை பேசி பாரு, பார்ப்போம் வாங்க முடியுமான்னு. இவ்வளோ நிலம் இல்லை என்ன வேலை சொல்லியாவே ஏதோ தெரியுமா? இப்போதைக்கு அந்த இடத்தோட காரு அவசரத்தில் இருக்காரு போல இருக்குது, வெளிநாட்டுக்கு போனோன்னு. அதனால் என்ன வேலை சொல்லி பேசினாலும் அவர் குறைச்சி வருவாருன்னு நினைக்கேன். அவர் என்ன வேலை சொல்கிறாரோ அதுக்கு கொஞ்சம் அடித்து பேசி அண்ணே நல்லா பேசுவாவில்ல, அடித்து பேசி எப்படியும் குறைச்சி வாங்கிடுவாவே. நீ சரின்னு மட்டும் சொல்லுங்க மைனி, மற்றதெல்லாம் பார்த்துக்கிடலாம். சரி வரட்டும் இப்போ ராத்திரி பேசி பார்ப்போம். சரி மைனி. சரி நான் அந்த பொருளெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு பிள்ளைகளுக்குலாம் காப்பி போட்டுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். ஆமாம் பார்த்தில மைனி, வரும்போதே நம்ம வடை கடை காப்பி குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியது. சரி விடு, உனக்கு இப்போ என்ன வடை தானே வேணும்? நான் ஏற்கனவே கடலை பருப்பு ஊற போட்டு வச்சு தான் வந்திருந்தேன். அதனால கடலை பருப்பு நல்லா ஊறி இருந்திருக்கோம். நான் வடை போட்டு எடுத்துகிட்டு வரேன் இரு. சரி மைனி. ஏன் சரண்யா உங்கள் காலேஜில் சேர்ந்தா என்ன? சஞ்சனா நீ சும்மா இரு. ஏன் உன் காலேஜில் சேரக்கூடாது சொல்கிற? அவள் அப்பத்துல இருந்தே உன் காலேஜில் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. நீ என்னன்னா அங்கே சேராத சொல்கிற, அதான் ஏன்னு கேட்கேன். அவளுக்கு தினமும் அங்க இருந்து இங்க காலேஜ் வரணும்னா லாங்கு. அதெல்லாம் காலேஜ் பஸ் வரும் தான். அப்படி இல்லைன்னா கூட நான் நம்ம வீட்ல இருந்து தங்கி இருந்து இப்படி காலேஜ் போயிட்டு நான் அங்கேயே வந்துருவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? இங்க பாரு, சும்மா தேவையில்லாம ஏதோ ஒரு குரூப் எடுத்து உன் லைஃபை வேஸ்ட் பண்ணாத. நீ ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுக்கேற்ற கோர்ஸா எடுத்து படிக்கணும். நீ உங்க அண்ணனை பாரு, அவெல்லாம் டாக்டருக்கு படிக்கான். அந்த மாதிரி நீயும் ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு நினைக்கியோ அதுக்கேற்ற ஜாபா எடுத்து படி. அதெல்லாம் எனக்கு தெரியாதுதான். நான் நீங்க படிக்க காலேஜ்ல தான் படிப்பேன். பாரு மச்சான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா உன் தங்கச்சின்னு. நான் அப்பவே சொல்லி பார்த்துட்டேன், நீட் எக்ஸாம்க்குலாம் படி, அப்பவே அதுக்கு வேணா கோர்ஸ்லாம் சேர்த்து விட்றேன் அப்படின்னு. அவள் தான் எதுவும் கேட்க மாட்டேன்ட்டா. டாக்டருக்குலாம் நான் படிக்க மாட்டேன், சரண் காலேஜில் தான் நான் படிப்பேன் அக்கௌண்ட்டு. அதனால நான் இதில் தலையிட மாட்டேப்பா, நீங்களே பேசி தீர்த்துக்கங்க அந்த பஞ்சாயத்தை. உங்கள் வீட்லேயும் எதுவும் கேட்க மாட்டாங்களா இவளை? யார் என்ன சொன்னாலும் அவள் சரணத்தான் காலேஜில் தான் படிப்பேன், சரணத்தான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதனால இதெல்லாம் யாரும் தலையிட முடியாது. ஷோ உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்க, நான் என்ன பண்ணுறது? இல்ல சரணா, உனக்கு தமிழ் புரிய மாட்டேங்கி. இப்போ நீ அது நல்ல காலேஜ், நீ அங்க நல்லா இன்ஜினியரிங் படிக்க. அதே போல அவளும் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு போட்டோம், ஃபியூச்சர்ல அவளும் ஒரு இன்ஜினியர் ஆயிருவா. லூசு, எனக்கு ப்ரோக்ராம் கோடிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதை எடுத்து படிக்கேன். அந்த லைனில் நான் போயிடுவேன். ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறது, இல்லைனா ஒரு கேம் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நான் கிரியேட் பண்ணுற ஒரு லைனில் நான் போயிடுவேன். அவளுக்கு அந்த மாதிரி என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி இதில் அவ்வளோ போக சொல்கிறேன். அப்ப சரணத்தா, நானும் அந்த லைன்ல படிக்கிறேன். எனக்கும் கோடிங் நல்லா தெரியும். நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் தானே எடுத்தேன். அப்ப நானும் அதே மாதிரி எல்லாமே கத்துக்கிறேன். நானும் கேம் ஜாப்க்கு வந்துடுறேன். எங்கே போனாலும் விட மாட்டேன் தானே? உன் விருப்பம், என்னமோ பண்ணு. நாளைக்கு காலேஜுக்கு போய் ஃபார்ம் வாங்கலாமா தான்? நானும் கூட்டிகிட்டு போக மாட்டேன், நீயே போய் வாங்கிக்க. சஞ்சய், நாளைக்கு நம்ம காலேஜுக்கு போய் ஃபார்ம் வாங்கி எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வருவோண்ணே. சரி. என் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? வாமா, கையில் என்னது வடையா? கொண்டா சூடா இருக்குல்ல, பாத்தி எடு. உங்க அத்தை இப்பதான் சுட்டுட்டு இருக்காவ. இந்த காப்பி ஆத்திட்டு இருக்காவ, நான் எடுத்துட்டு வரேன். நாளைக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு இருங்க, நான் காப்பி எடுத்துட்டு அடுத்து வேற உங்க அத்தை சுட்டதை எடுத்துக்கிட்டு வரேன். பரவாயில்லையே, அத்தை வடை சூப்பரா சுட்டு இருக்காவள, முறுமுறுன்னு இருக்க பார்க்கவே. ஆமா, நான் கூட சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்து. நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் அந்த வரேன். சரிம்மா கொண்டா. மச்சான், எங்க அம்மா சுடுற வடை சூப்பரா இருக்கும். தாங்க நீங்களும் எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. வடை 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 வடை. அப்ப நாளைக்கு போய் சரண் காலேஜ்ல போய் அட்மிஷன் போட்டுடலாம்ல சரண்யாக்கு? ஆமா சஞ்சய். எல்லாரும் இப்போ ஒரு முடிவோட தான் இருக்கியே. ஆமா, அதுக்கப்புறம் சரண்யா இங்க இருந்து காலேஜ் போவா, அப்படிதானே? சஞ்சனா, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியோ? ஏன், நான் அங்க இருந்து படிக்கணும்ல, அதே மாதிரி சரண்யா இங்க இருந்து படிப்பா.
நீ கொழுப்படுத்து அங்கிருந்து படிக்கணும், அங்க போய் இருக்கா. நீ இங்க இருந்து படிக்க வேண்டியது தானே. ஆமா சரண்யா இங்க சேர்ந்துட்டா இங்க இருந்து படிக்கானு நானும் இங்க வந்து ஸ்கூல் சேர்க்க சொல்லிடுவேன் அப்பாயே. அப்புறம் நானும் இங்க இருந்து தான் ஸ்கூலுக்கு போவேன். ஏஹே சந்தியா தானே சென்னைக்கு கிளம்பிடுவாவே அவிய காலேஜுக்கு. அப்புறம் நான் மட்டும் அங்கே ஒத்தையில இருந்தால் எனக்கு போர் அடிக்காது. அத்தையும் அந்த பாட்டியும் தான் வேற மாமாவும் எப்பனா தான் வீட்டுக்கு வருவாவே. வேற எனக்கு அங்கே போர் அடிக்கும். அதனால சரண்யா இங்க இருந்து காலேஜ் போனானா நானும் இங்க இருந்து படிக்கன்னு சொல்லி இங்க வந்துருவேன். என்னமோ பண்ணுங்க.